போதும் தம்பி, கேக்குதுங்களா? பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். தம்பி ஜெபிக்கிறீங்களா? பைபிள் வாசிக்கிறீங்களா? சரிப்பா. இப்போ நம்ம சர்ச்சோடைய அனௌன்ஸ்மெண்ட்டை நான் வாசிக்கிறேன், நீங்கள் எல்லாம் கேளுங்க. நம்ம சபையில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ப்ரேயர். அதான்ப்பா நான் முதல்ல அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்ட பிறகு நான் இப்போ வாசிக்கிறேன். நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க, சரிங்களா? முதலாவதாக நம்ம சபையோடைய அனௌன்ஸ்மெண்ட். நம்ம சபையில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை பெண்கள் கூட்டம் நடைபெறும். எல்லா பெண்களும் தவறாமல் வந்து கலந்து கொள்ளுங்க. அப்புறம் புதன்கிழமை மீட்டிங் நடைபெறும். வெள்ளிக்கிழமை நம்ம சபைக்காக நம்ம யூத் பிள்ளைங்கள்லாம் ஜெபிப்பாங்க. இன்னொன்று, சனிக்கிழமை நம்மளுக்கு யூத் மீட்டிங் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு வந்து சண்டே சர்வீஸ் இருக்குது. அனைவரும் தவறாமல் வந்து கலந்து கொள்ளுங்க, சரிங்களா? இப்பொழுது நான் சங்கீத பாகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் தியானிப்போம். ஆண்டவரை சங்கீத பாகத்துக்கு முன்னாடி நம்ம ஆண்டவரை துதித்து நம்மை ஆராதிப்போம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். அனைவரும் அமரவும். அப்படி பார்க்காதீங்க பிரதர், சாத்தான் கிட்ட போராடி வரேன் நான். சாத்தான் எவ்வளோ தடைகள் போட்டாலும் அதெல்லாம் முறியடிச்சு சர்ச்சைக்கு வரேன், அதை பாருங்க. இல்லை பிரதர், சாத்தான் கூட போராடுறேன் பாசம். பேச வேண்டாம். சபையில் வாலிப பிள்ளைங்க அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எந்த இடத்திலும் நம்ம ஆண்டவருக்கு வந்து நம்ம இடையூறாக இருக்கக்கூடாது. வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, தயவு செய்து அமைதியாக இருக்கணும், இல்லைன்னா உங்களை நான் நிற்க வச்சிருவேன், புரியுதுங்களா? அமைதியாக இருக்கணும், ஆண்டவருடைய நேரம் இது. இப்பொழுது நாம் வேதத்தை கையில் எடுப்போம், ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த வேதத்தை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க ஏசப்பா. இந்த வேதத்தில் இருக்க ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே என் சபை பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுங்க. ஆண்டவரே, சிரிக்கிறவங்களையும் நீங்கள் சந்திங்க ஏசப்பா. ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பேச வேண்டாம், வாலிப பிள்ளைங்க பேச வேண்டாம். இப்பொழுது நாம் வந்து வேதத்தை வாசிப்போம். ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க. பாவத்திலே இருந்தா உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் அழிவு தான் உண்டாகும். இல்லை பிரதர், இல்லை டெக்னாலஜி வந்துச்சு பிரதர். அவர் பைபிள் வாழ்க்கையில் டெக்னாலஜிலாம் வந்துட்டு பிறகு பைபிள்லாம் எடுத்துட்டு வந்தா எப்படிதான் பிரதர்? சரி, நம்ம இப்போது கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தை குறித்து நீங்கள் பேசுனீங்கப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையில் எல்லாத்தையும் நீங்கள் தொடப்படுங்க. எல்லாமே பாவத்திலிருந்து முழுசாக உங்களை ஏற்றுக்கொள்ளட்டும். ஆமென். அவ்வளோதான்.